ஹிந்தியிலே மூன்றெழுத்து வார்த்தைகளை வாசிப்பது எப்படி என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோல நாம அடுத்த எழுத்தை கொண்ட வார்த்தைகளை ஹிந்தியில வாசிப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். இதுல ஹிந்தி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு விதிகள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற பாடத்துக்குள்ள நம்ம போலாம். 3 எழுத்து வார்த்தைகளில் நடு எழுத்து மாத்திரை இல்லாமல் வந்தால், கடைசி எழுத்து நெடிலாக இருந்தால், மாத்திரையோடு வந்தால், அந்த நடு எழுத்தை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. அதுக்கு அடுத்ததாக விதி என்னன்னா, 2ஆம் எழுத்து எப்படி இருந்தாலும் 3வது எழுத்து குறிலாக இருக்குமானால், மாத்திரை இல்லாமல் இருக்குமானால் 3ஆம் எழுத்தை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும். அதுதான் விதி. இப்ப இந்த பாடத்துல நம்ம மாத்திரையோடு கூடிய 3 எழுத்து ஹிந்தி வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். நீங்க இதுக்கு முந்தின வீடியோக்களை பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறத நீங்க கேட்டிருக்க முடியும். இந்த என்கிற மாத்திரை எழுத்து வார்த்தையோடு கூட வரும்போது என்ற சத்தத்தோடு வருவது இல்லை. அதாவது இத அப்படின்னு உச்சரிக்கலாம், அல்லது ரூ அப்படின்னு உச்சரிக்கலாம். இன்னும் கரெக்டா சொல்ல போனா அப்படின்னும் இதை உச்சரிக்க கூடாது, ரூ அப்படின்னும் உச்சரிக்க கூடாது. இந்த 2 எழுத்துக்களுக்கும் இடையில ஒரு சவுண்ட் இருக்குது. ரீக்கும் ரூக்கும் இடையில. அதான் ரு ரோ 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 அப்படின்ற சவுண்டில் தான் இந்த எழுத்தை உச்சரிக்கணும். இத வார்த்தைகளில் வரும்போது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 3 எழுத்து ஹிந்தி வார்த்தைகள் ரீ ஒலியோடு கூட. பாருங்க, இதனுடைய எழுத்து ஆக்சுவலா இதனுடைய உயிரெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு, அதுக்கப்புறம் இங்கிருந்து இப்படி போட்டு, அப்புறம் மேல இத இப்படி போட்டிருப்பாங்க. இதான் அந்த அப்படின்ற எழுத்து. இந்த எழுத்தை உச்சரிப்பதற்கு உச்சரிப்பதற்கான குறி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்படி போட்டீங்கன்னா அது ஊ, இப்படி போட்டா அது ஊ. இந்த மாதிரி சிம்பல் போட்டிருந்துச்சு அப்படின்னா அது அப்படின்னு உச்சரிக்கணும். பாருங்க, இப்ப எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவனமா கவனிச்சுட்டு வாங்க. இது இந்த இந்த எழுத்தை கவனிச்சீங்கன்னா, இது வாக்கு கீழே இந்த போட்டிருக்கு. இது தா. இத இத்துன்னு படிக்கணும். அப்ப இது விருத்து விருத்து அப்படின்னு படிக்கிறோம். நான் பாருங்க, விரித்து அப்படின்னு சொல்லல, விருத்து அப்படின்னு சொல்லல. அந்த ரீக்கும் ரூவுக்கும் இடையில விருத்து அப்படின்னு சொல்றோம். விருத்து. அதே போல பாருங்க, பா அது அந்த பா எழுத்தோடு கூட சவுண்டு சேர்ந்திருக்கு. இது ஷா, இந்து. இது இங்க தா இருக்கிறதுனால இது இந்து. அப்ப பிருஷாந்து, பிரு பிரு பிர அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரு சாந்த், பிருஷாந்த் அப்படின்னு படிக்கணும். பிருஷாந்த். ப்ரீ அப்படின்னும் வராது, ப்ரூ அப்படின்னும் வராது. பிர பிருஷாந்த், பிருஷாந்த். அதே போல பாருங்க, இது ஹா. இந்த ஹாவுக்கு கீழே போடுறதுக்கு பதிலா இங்கே இதை இங்கேயே போட்டுடுறோம். பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு. ஸோ தா யா. அப்ப ஹ்ரு ஹ்ரு தா இ, ஹிருதை ஹிருதை அப்படின்னு படிக்கிறோம்.
அடுத்தது கிரு பா யா, கிருப்பையா. இதை வந்து மெய்யெழுத்தா படிக்கணும். இது கிரு இப்பு யா, கிருப்பியா. அடுத்தது கிரு பா இன்னு, இது 3 சொல்லி இன்னு, கிருப்பான், கிருப்பான். சரி, அடுத்தது இது விரு சா, இது வந்து சா, விருச்ச, விருச்ச. அடுத்தது பிர பா இத்து, பிரபாத், பிரபா இத்து, பிரபாத். அடுத்தது மிரு தா, இது இங்கு, இது இக்கு, இக்கு, மிருதங், மிருதங். தமிழ்ல வந்து மிருதங்கம் அப்படின்னு சொல்றோமே, அந்த வார்த்தை தான் ஹிந்தியில மிருதங் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பிர ஹா இம், இது 2வது தா, த த. அடுத்தது அதனால இதை வந்து பிரதம், பிரதம் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது கிரு இஷ் இன்னு, அதாவது இந்த இந்த இஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பாதி எழுத்து தான் இங்க போட்டிருக்கு. அதனால அது வந்து இஷ், கிருஷ்ணு, கிருஷ்ணு அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது இது மிரு இக்கு, மிருகு, மிருகு. அடுத்தது பிரு ஹா இக்கு, பிரத்தக்கு. அடுத்தது விரு ஹா இத்து, விருஹத், விருஹத். அடுத்தது இது வந்து ரி ஷா இப்பு, ரிஷப். இந்த ரி அப்படின்ற எழுத்து இது ஆக்சுவலா வார்த்தைகளில் வரும்போது தான் இந்த மாதிரி ரீக்கும் ரூக்கும் இடையில வருமே தவிர, அது டைரக்டா எழுத்தாக இது வந்து மெய்யெழுத்தாக வரும்போது, சாரி உயிரெழுத்தாக இது வரும்போது அது வந்து ரி அப்படின்னு தான் படிக்கணும். ரி ஷா இப்பு, ரிஷப். அடுத்தது பிரு ஷா இன், பிருஷான், பிருஷான். அடுத்தது கிர இஹ், கிரஹ். தமிழ்ல கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்றோம். அந்த கிரக, கிரஹ் அப்படின்னு சொல்றது வந்து வீடு. அதை தான் கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்றோம். பிரவேசம்னா உள்ள போறது, கிரகன வீடு, கிரக பிரவேசம் அப்படின்னா வீட்டுக்குள்ள போறது, புதுமனை புகுதல் அப்படின்னு பேரு. அந்த கிரக தான் இது. அடுத்தது சிறு, சிறு ஜா இன், சிறுஜன், சிறுஜன். பாருங்க, நான் ரீயும் சொல்லல ரூவும் சொல்லல, ரெண்டுக்கும் இடையில சிறு ஜா இன், சிறுஜன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது மிரு து இல், இது தா, தாவரிசையில 3வது எழுத்து த த த த. அப்போ 3வது த த. மிரு து இல், மிருதுல். அடுத்தது பிரு ஜா தா, அப்ப இது மெய்யெழுத்தா படிக்கணும். பிரிஜித்தா, பிரிஜித்தா. அடுத்தது பிரு நா தா, இதை மெய்யெழுத்தா படிக்கணும். பிரிணுத்தா, பிரிணுத்தா அப்படின்னு படிக்கிறோம். அடுத்ததாக பாருங்க, இது பா, ப வரிசையில ப ப ப ப, அந்த ப 4வது எழுத்து. அப்ப பிரு, இது தா, இதை இத்துன்னு படிக்கிறோம். அப்ப பிருத்து, பிருத்து அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது ஆ இம்ரு, அம்ருத்து, அம்ருத்து, அம்ருத்து. அடுத்தது கிரு த இக்ய, கிருதக்ய, இக்யா, இது கியா. சரிங்களா? அப்ப கிருதக்ய, கிருதக்ய. அடுத்தது கிரு ஷா இக்கு, கிருஷக்கு, கிரு பா இல், கிருபால் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி 3 எழுத்து வார்த்தைகளை அந்த ரி மெய்யெழுத்தோடு கூட சேர்த்து, ஒலியோடு கூட சேர்த்து வாசித்து பழகுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து நீங்க நன்றாக ஹிந்தி வாசிக்க, பேச கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. God bless you.